உயிரெழுத்த 12 கரங்களாக உடலெழுத்தன சொல்லப்படும் மெய்யெழுத்த 18 மேனியாக வேதிய மாந்தருக்கும் எனது முகபரத்தவருக்கும் மனநோய் அகற்றும் 6 முகங்களாக அவதரித்து இகவரத்து இன்பத்து நூலை துணைவியாக ஏற்று எனது பேரைக்குற அன்பருக்கு நேரித்தனை விளைந்திருக்கும் சீரும் சிறப்பு செயல் 3 வேளாக அனைவரையும் தீர்வுக்கும் உதயமலை தென்றலும் சிறியமலை வசந்தமும் சிரஞ்சீவனை ஜீவனும் வாழிய வாழியின் வாழ்த்த வானுவர் வணங்குபடி வேலனாக குன்றுவரும் குமரனாக முத்தமிழ் முருகனாக இயற்கையின் சக்தியும் சித்திரன பித்தனுக்கு வைகாசி சாகத்திய பாலகனாக அவதரித்து படைக்கப்பெற்று தூயவன் சேவனை கொடியாக கொண்டு அடியாருக்கு நடிவில் நோய் தீர்க்கும் அருவம் அருந்தை மயிலாக படைத்து எனது உடல் மீது வைக்கப்பட்ட பொருளை உண்பவர்களுக்கு நரை திரை மூப்படி என தீராத வியாதியை தீர்த்து வைக்கும் வைத்தியனாக மருத்துவமைக்கு மருத்துவனாக ஆயுள் காக்குறமாக வழக்கிற்காக மகிமை கொண்டேன் பழனியில் கோயில் கண்டேன் தமிழகத்தில் என தண்டாயுத மணியாக பழனி ஆண்டவனாக என்னை நாடு மக்களை காக்கும் பொறுப்பேற்று பழனிமலை முடி மீது நின்று கொண்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல 39 கோடி தேவர்களும் பிரமுடி படைப்பான ஜனகர் தனந்தர் தனாத்தன சனத்குமாரன் 8 திசை பாலகரும் மன்மதன் ரதியும் எழுதாய் வராசக்கும் கங்கை ஒன்று சேர்ந்து என் தந்தையிடம் முறையிட்டார்கள். அப்படி தந்தை நெற்றிக் கண்களை திறக்க நெற்றியிலிருந்து 6 அக்கினிப்பறி சரவணப்பயிர் விட அந்த 6 அக்கினிப்பயிரும் 6 குழந்தைகளாக அவதரித்து கார்த்திகை பண்ட எடுத்து பால் ஊட்டி சீராட்டி வளர்க்கப்பட்டு அதே சமயம் எந்தாய் வராசக்தி என்னை ஆசனம் கட்டி அணைக்கவே 6 முகங்களும் 12 கரங்களும் ஓருவருமாய் அமைய பெற்று முருகனாக கந்தனாக சண்முகனாக என்னை நாடுகிற பக்தர்களுக்கு என் முகமாக தேவரை ரட்சித்து தீமையில் அழித்து திருப்பரங்குடத்தில் தேவையை மனமுடித்து சேனாதி வட்டம் பெற்று இந்த நடுவாசல மூர்த்தியாக பள்ளியை மனமுடிக்கின்ற இந்த வேளையில் அன்னை உமையவள் ஆதிவராசக்தி என் தாயை வணங்கி கருவாகும் உயிர்கள் கருவாகும்
வருகிறார் வீணகான பெயர் தெரிந்த திரைவனைப் போல அனுபவம் அறியாதவனைப் போல அவருடைய வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன். வரவே அடியன் நாரத நமஸ்கரிக்கின்றேன். வருக வருக நாரத முனிவரே வருக, வீணாகன பெரியரே வருக, கலைவாணியின் புதல்வரே வருக. தாங்கள் வருகை கண்டு பெருமை கொண்டேன். தாங்களை சந்தித்தது மிக்க மகிழ்ச்சி மேலே ஈரேழு வயலாளர்களும் சென்று எங்கெங்கே எது நடக்கிறதோ அதை கண்டு தெரிந்து கொண்டு கொண்டு வருகிற இந்த கழகாசலத்துக்கு வந்திருக்கிற தாங்களை கழகசாலத்தில் எப்படி இசைபாடி வரவேற்கப் போகிறது தெரியுமா? ஹலோ இசை மேலையே
எனது வந்திருக்கிறாலே காரணம் இல்லாமல் இருக்காது, என்றும் இல்லாத ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் தங்களுடைய முகத்தில் தென்படுகிறது என்றாலே எது நல்ல விஷயம் நடத்தாடி கொண்டு வந்திருப்பே நினைக்கிறோம். கண்டிப்பா முருகா, எனது கடமைகளை முடித்துக் கொண்டு கடமார்ப்பாய் வந்து கொண்டிருந்தேன். அது சமயம் என்னையும் அறியாமல் வேள்வி மலை சாரலோரம் குறிஞ்சிநில பகுதிக்கு சென்றேன் முருகா. அங்கு பார்த்தால் ஒரு அற்புதமான கனியை கண்டு தாங்களை தேடி ஓடி நாடி வந்திருக்கேன் முருகா. கண்டது கனி கண்டு வந்தது நாரதமணி, தாங்கள் இருப்பது திருத்தணி, அடைய வேண்டியது இந்த சுப்பிரமணி, இதுதான் எனது மணி என்று வந்திருக்கேன் முருகா. வருகிற மார்க்கத்திலே கலைத்தொழில் மத்தியிலே அழகான கனி, அற்புதமான கனி, சிறப்புக்குரிய கனி. ஏன் மாப்பிள்ள முருகா ஏற்கனவே கொண்டு வந்தீரே மாப்பிள்ள ஒரு கனி. ஆமா, அது எனக்கு கிடைச்சதா? கிடைக்கலையே மாப்பிள்ள. அந்த ஏக்கம் இன்னும் தீரலை. கனி கிடைக்கலையே நம்ம அண்ணார் வாங்கி விட்டாரு கனியை, நமக்கு கிடைக்கல அப்படின்னா அந்த ஏக்கத்தோடு வந்துருக்கேன். இப்போ உங்களுக்கு ஒரு என்ன நோக்கம் அப்படின்னா, ஏற்கனவே கொண்டு வந்த கனி மாப்பிள்ளை கிடைக்கல, அந்த ஏக்கத்தோட இருக்காரு, அதை பூர்த்தி செய்யற வண்ணம் இப்பொழுது ஒரு கனியை கண்டு போவேன் அப்படின்னு கண்டு வந்திருக்கீங்களே. ஆமா, அப்பனை கொண்டு வந்த கனியே கிடைக்கல, சரி கண்டு வந்த கனியாவது கிடைக்குமா? கண்டு கொண்டு வந்திருக்கேன் மாப்பிள்ள. கண்டு கொண்டு வந்தீங்களா? ஆமா. எங்க இருக்கு கனி? கனியை பார்த்தேன், அதனுடைய சிறப்பை கொண்டு வந்திருக்கேன் மனசு. கண்ட செய்தி கொண்டு வந்திருக்கியா? அப்ப கண்ட சரி, அப்படி பார்த்த கனி சிறப்புகள் பெருமைகள் மகத்துவங்களை எடுத்துக் கொண்டு பார்ப்போம். மங்களிக்கும் தெங்கதலி மங்களிக்கும் மேலிருக்கும் ஒரு பூங்கலியை கண்டு மனம் முழுக்கே முருகா 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 அக்கனியை இக்கணமே அக்கனியை இக்கணமே பொய்யாமல் கொண்டலைக்கு உண்மையப்பா பங்களிக்கும் மேலைக்கும் பூ கனியை கணவன் பூரித்தேன். அக்கனியை இக்கணமே பொய்யாமல் போய் மாப்பிள்ள அப்படியே அழைக்கணும். மட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் தண்ணி இருப்பது போல படாமல் தொட்டும் தொடாமல் நீங்க அணைக்கணும் மாப்பிள்ள. அவர் பொய்யா கனியா? இல்ல மாப்பிள்ள, யார் பொய்யாத கனியா? யாருமே பொய்யாத கனி. எனக்குன்னு அது உற்பத்தியான கனி, உங்களுக்காகவே நான் மட்டும்தான் அடையணும். கண்டிப்பா வேற யாரும் அடைய முடியாது. இருக்கட்டும் மாப்பிள்ள, அப்படிப்பட்ட அந்த அழைக்கக்கூடிய அந்த கனி சாய்க்கம் இருக்கா என்பது பாருமா. மாப்பிள்ள கண்ணால பார்த்தா கண்ணுக்கு மட்டும்தான் கொடுக்கும், காதால கேட்டா காதுக்கு மட்டும்தான் கொடுக்கும், நாவியால் உசர்மன் அப்படின்னா மூக்குக்கு மட்டும் தான் கொடுக்கும், சுவைக்கணும்னா நாக்குக்கு கொடுக்கும். கண்டிப்பா உண்டு இல்ல, அறுசுவை உண்டு இல்ல. மெய்யங்கிறது மேனே அணைக்கணும், அது அப்படி தனித்தனியா கொடுக்குறது. பார்த்தவன் இந்த கனி மட்டும் 5க்கு உடனே கொடுக்குறேன் மாப்பிள்ள. எனக்கு 2 கொடுத்துச்சு, உங்களுக்கு 2 கொடுத்துச்சு, ஆனா உங்களுக்கு 3 கொடுக்கும் நினைக்கிறேன். உங்களுக்கு 2 கொடுத்தா? ஆமா மாப்பிள்ள. எது கொடுத்துச்சு? காதுகள், சரி கண்கள். கண்களை பார்த்து அழகாக இருந்தது. சரி, அதனுடைய அழகை பறவை இனங்கள் கூட பேசிக் கொண்டு போவதை பார்த்தால் காதால் கேட்டேன். ஆகா, கனி இப்படி சிறப்பா இருக்கணும், இப்படி சிறப்பா இருக்கணும். அப்ப அதை விட எனக்கு உங்களுக்கு கூட கொடுக்குமோ? உங்களுக்கு கூட கொடுக்கும். அப்படியா? அப்ப 5க்கு கொடுக்கலாம் அந்த கனி. கண்டிப்பா 5க்கு கொடுக்குமா இல்ல 3க்கு கொடுக்கும்? அப்படியா? அப்படி பார்க்கணும். நோக்கண்ண பொழுது பார்க்கின்ற பொழுது ஐங்குடர்களுக்கு சுவைக்கூடிய இந்த கனியை பார்க்கின்ற பொழுது சுவைத்தால் எப்படி இருக்கணும்? பச்சிகள் கண்டார்கள் நேரம் அதை பற்றி பச்சித்திடாதோ சொல்லு.
மாப்பிள அப்ப நீங்க கண்டு வந்தது என்ன மாப்பிள? கனி எல்லாம் கன்னி முருகா. பார்த்தீங்களா? பெண்ணை பார்த்து வந்தது உடனே கனி 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 என்று உள்ளத்தை மனதை கனிய வைத்து விட்டீர்களே. யார் அவள்? ஆதியில யாருக்கு வரம் கொடுத்தீர்கள்? ஓஹோ, ஆதியில கொடுத்த வாக்கு அமிர்தவள் சுந்தரவள் இரு பெண்களுக்கு வாக்கு கொடுத்தேன். அமிர்தவடியாப்பட்டவளை ஏற்கனவே பங்குனி முத்திர திருநாளிலே திருப்பரங்குன்றத்தில் மனம் முடித்து விட்டேன். மூத்தவள் சொன்ன வாக்கை கொடுத்து காப்பாத்தியாச்சு. சின்னவள் இளையவள் சுந்தரவள்ளி உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றார். காக்க வைக்கலாமா? காக்க வைக்க கூட மகன் காக்க வைக்கலாமா? சிறையில் அடைச்சிருங்க. எந்த சிறையில் அடைக்கிறீங்க? சிறையில். அப்படி பெரிய தப்பு என்ன செஞ்சா? மனச்சிறையில். திருமணம் என்ற சிறையில. ஆகா, திருமணம் முடிக்க அவ்வளவுதான். கண்டிப்பா முருகா. இந்த குலத்தோடு போகும். எல்லாம் அவிழ்த்து விட்டு ஆடை எல்லாம் அவிழ்த்து விட்டு கோயில் மணி ஓசை கேட்டதா உங்களுக்கு இப்படி ஆசையா? மாப்பிள 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 நான் அவிழ்த்து விட்டு போகணுங்கிறிய. நான் அவிழ்த்து விட்டு போகணும்னா அவிழ்த்த முதல் காட்சி உங்களுக்கு தானே கிடைக்கும். பரவாயில்லையா? இல்லை முருகா, அதையெல்லாம் அவிழ்த்து விட்டு வேடுவடை போலே மானை ஓ மாற்று உடை அணிந்து இருக்கணும் மாப்பிள. திருக்காட்சி அளிக்க வேண்டும். நாங்கள் உரியபடி வேடுவனாக சென்று அந்த வள்ளியை சந்தித்து ஆடி பாடி அவரோட உறவாடி அண்ணாமலை மணந்து வள்ளி சமையல காட்சி சென்று கண்டிப்பாக